தமிழ்நாடு அரசு கல்லூரிகளின் கௌரவ விரிவுரையாளர்களின் இந்த நியாயமான ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் பங்கேற்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சியோடு, ஏன் மகிழ்ச்சினா எல்லாரும் வரவேற்றுக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு நம்ம கூட்டம் நடத்தலை. நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நம்மளை தள்ளி இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டம் நம்முடைய நியாயமான உரிமையை கூட போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சிந்தனை உள்ள அரசாங்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கோரிக்கையை கேட்காமலேயே நிறைவேற்றி தரணும். நம்மளுடைய கோரிக்கை என்பது ஏதோ நம்ம அநியாயத்துக்கு கேட்குறோம், தேவையில்லாத ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக நீங்கள் பணியாற்றிட்டு வரீங்க. இன்றைக்கி சேர்ந்துட்டு நாளைக்கு கேட்டால் நீங்கள் கேட்குறது நியாயம் இல்லை, அநியாயம்னு சொல்லலாம். ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு வரீங்க? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம என்ன ஒரு 8000 பேர் இருப்போமா தமிழ்நாடு முழுக்க? 8500 கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. 9000த்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்களே இன்னைக்கு அரசு கல்லூரிகளில் நிரப்பப்படாமல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சி வந்த உடனே என்ன சொன்னாங்க? முதல்ல இன்னைக்கு நான் 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களாம். 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பினாலே நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் தானா நிறைவேறிடும். இதுக்காக ஒன்றும் தனியாக அவங்க செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. இது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஒரு நல்லாட்சி நடத்துவர்கள், மக்கள் மீது விழிப்புணர்வோடு இருக்கிறவர்கள் இதை தானா முன் வந்து செய்யணும். அதை விட்டுட்டு மற்ற வேலைகள், ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க நம்மளுடைய பொது முறையில் என்ன ஒரு தானம் பண்ணாலும் அது அன்னைக்கு தான் தேவை. ஆனால் கல்வி என்பதுதான் ஒரு அழியாத தானமாக இருந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட கல்வியை புகட்டுகின்ற இந்த ஆசிரியர்களுக்கு கூட ஒரு நல்ல உதவி செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்பதுதான் நமக்கெல்லாம் வருத்தமான ஒரு விஷயம். எவ்வளவு வேணாலும் பணம் கொடுங்க, ஒரு சுனாமி வந்தால் என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டு போயிடும். இல்லை ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் காணாமல் போயிடும். ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை இன்னைக்கு தனியாருக்கு போனால் கூட உங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும். ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் யூஜிசி நாம்ஸ் படி எலிஜிபிள் ஸ்டாஃப்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு யூஜிசி நாம்ஸ் படி ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய கொம்பா இருந்துட்டு இருக்குது. அதுவும் நெட் ஸ்லெட் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது அரசாங்கத்தில் நிரந்தர வேலை கிடைத்து விடாதா என்பதற்காக இந்த ஊதியத்தில் நீங்க பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பத்தில் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். 6000. எந்த ஒரு பிரைவேட்டுக்கு போயிருந்தா கூட என்ன கிடைச்சிருக்கும்? ஆரம்ப சம்பளமே 25,000 ரூபாய் கிடைக்கும். 80 ரூபாய். யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் செய்கின்ற தியாகத்தை இந்த அரசு இதற்கும் மேலாக ஒரு செவிசாய்க்காமல் உதாசீனப்படுத்துகின்ற நிலைமை இருந்தா இதுதான் இந்த அரசாங்கத்தினோட அரசு ஊழியர்கள் மீது இருக்கின்ற ஒரு நிலைமை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுதான். போராடி தான் வென்றெடுக்கணும். தேர்தல் வரும், அடுத்த ஆட்சி வரும், அடுத்த ஆட்சி வருதோ வரலையோ, இந்த ஆட்சியிலேயே நம்ம இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வேலைகளை மிக விரைவில் செய்து மாணவர்களுடைய பங்களிப்போடு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், இவ்வளவு பேர் பேசுறோம். ஏன் பேச சொன்னா நாங்க உறுதுணையா இருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் வந்தாரு, கடமைக்கு பேசினாரு, போனாருன்னு இல்லாம உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்க உறுதுணையா இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய போராட்டமாக இருந்தா இது வடிவமே வேற. இந்நேரம் கேட்ல உட்கார்ந்துருப்போம். நாங்க ஊதியத்தை கொடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு அமைச்சர் 16 நாள் இன்னைக்கு நடக்கிறது. ஒரு அரசாங்கத்துல இருந்து ஒரு அதிகாரி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பதற்கு கூட நான் அது இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த போராட்டத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தான் தீர வேண்டிய காலகட்டம். அதனால்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார், உங்களுக்காக உறுதுணையாக நாங்கள் இருக்கின்றோம். அது தேர்தல் வருது, தேர்தல் வரல, ஆட்சி வருது, ஆட்சி வரல, போராட்டத்திற்காக பிறந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒண்ணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவர் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் தான். போராடி வந்ததுதான் எங்களுடைய நோக்கம். ஓட்டு வருது வரல அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். அடுத்த போராட்டம் நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்களோ எங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, வேற வழி இல்லை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தான் சேர்க்கணும். நம்ம வரைக்குமே உட்காந்து போராடிட்டு இருந்தா கேட்க மாட்டுது. இந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு உங்க தலைமையில எல்லாரும் ஒன்னா பேசி மாணவர்களுடைய பங்களிப்போடு, மாணவர் சங்கத்தின் ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே, அவர்களை நல்வழிப்படுத்துறதுல இருந்து அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறதுல இருந்து அத்தனை வேலைகளும் உருவாக்கி கொடுக்க சொன்னார். இத்தனை வரை நான் இங்க படிச்சு முடிச்சுட்டேன். என்னுடைய இளைஞர் சங்க பொறுப்பாளர் இங்க இருக்கும்போது இந்த கல்லூரியில தான் நான் படிச்சு முடிச்சவர். அன்னைக்கும் கெஸ்ட் லெக்சரா இருந்தாரு, இன்னைக்கும் கெஸ்ட் லெக்சரா இருக்கிறார். ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போதும் கெஸ்ட் லெக்சரா இருக்கிறார். இது ஏன் இன்னொரு நியாயமான கோரிக்கை? நம்ம ஒன்றும் சும்மா கேட்கல. நீதிமன்றத்தோட உத்தரவே இருக்கு. நீதிமன்றத்தோட உத்தரவே பேசிக் பேவை கொடுங்கன்னு உங்களுக்கு வந்திருக்கு.
நம்ம அலவன்ஸ் கூட கேட்கல. அலவன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இதர தொகைகள் கூட இல்லாம பேசிக் அலவன்ஸ் கொடுத்தாலே நமக்கு வரக்கூடிய தொகையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. பணி நிரந்தரத்துக்கு கூட ஜீவோ வந்துருச்சு, நீதிமன்ற உத்தரவு பணி நிரந்தரத்துக்கு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. காரணம் என்ன சொல்லுவாங்க? நிதி நெருக்கடி. ஆனா 6000 கோடி கடன் வாங்கி 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாமான்னு நினைக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கும். அதுக்கெல்லாம் மட்டும் கடன் வாங்க தோணும். நியாயமான கோரிக்கைக்கு வாங்கி செய்வதற்கு தயாராக இல்லை. மொத்தமா எவ்வளவு ஆகும்? வயிற்றுல அடிக்கிறது யார் வயிற்றுல அடிக்கிறாங்க பாருங்க. அரசு ஊழியர்கள் வயிற்றுல, டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கண்டக்டர் வயிற்றுல 80 கோடி இருந்தால் போதும், அவங்களோட பிடிப்பு காசு கொடுத்துட்டு போயிடலாம். அதை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அரசாங்கம். ஆனால் செலவு எங்கே போய் பண்ணுவாங்க? 1000 ரூபாய் மாதந்தோறும், அது 5000 கொடுக்குறேன், லீவுக்கும் சேர்த்து கொடுக்குறேன். இந்த எண்ணங்கள் தான் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்மெல்லாம் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்வது, போராடிதான் வென்றெடுக்க வேண்டும் என்ற அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். படித்த அரசு ஊழியர்களுக்கும் கௌரவ விரிவுரையாளர்கள் என்று சொன்ன ஒருத்தரையும் பென்ஷன் ஸ்கீம் எடுத்துக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக ஏமாத்தினாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? முதலமைச்சர் புதிய பென்ஷன் ஸ்கீம், என்ன ஸ்கீம்னு பார்த்தா மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் கிராஜுவேட்டியை மட்டும் சேர்த்து இவங்க புதுசாக கொடுத்துட்டாங்களாம். யாரை ஏமாத்துக்கின்ற வேலை? பாமர மக்கள் தான் ஏமாத்துறீங்க, அரசு ஊழியர்களும் ஏமாத்துறீங்க, படிச்சவங்களும் ஏமாத்துறீங்க, உங்களுக்காகவே இருக்கிறவரும் ஏமாத்துறீங்க. யாருக்கு தான் நியாயமா இருக்க போறீங்க? அப்படி என்ன இருக்கு? அப்படி என்ன இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன வாழ்ந்துட போறோம்? சாதாரண உங்களை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா வேற யாருக்கு செய்ய போறீங்க? ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள்லாம் அப்படியே திமுகவுக்கு தான் நம்ம எல்லாம் ஆதரவா இருக்கிறாங்கன்ற ஒரு மனநிலையை உருவாக்குவாங்க. இன்னைக்கு எங்க போராட்டம் நடக்கல? அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது, ஜாக்டோ ஜியோ தனியா போராட்டம் நடத்துறாங்க, நீங்க போராடுறீங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. யாரு போராடல? விஓ போராடுறாங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் தனியா போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த போராட்டத்தையும் ஒடுக்குவதற்கான வேலைகளை தான் செய்யறாங்களே தவிர அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுற வேலையை அவங்க செய்யல. கேட்டா ஒரே நிதி சுமை நிதி சுமை நிதி சுமை. எத்தனை வருஷமா நிதி சுமை? 5 லட்சம் கோடி கடன்ல இருந்தது, நீ 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இன்னும் நிதி சுமை அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது, குறைக்க போறது இல்ல. அப்ப கடைசி வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாதுன்னு சொன்னா, பேசும்போது சொன்னாங்க ஒரு அம்மா, ஏதோ நாங்க மண்ணெண்ணெய் ஊத்திக்கிற வேலை எல்லாம் நமக்கு வேணாமா, அதெல்லாம் நம்ம செய்யற வேலை கிடையாது. போராடுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். போராட்டத்தினுடைய வடிவம் மாறி அமைக்கப்பட்டால் நிச்சயமாக நமக்கான தீர்வு வரும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. 16 நாள் போராடிட்டீங்க. உங்க கூட்டமைப்பு சேர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்கள் உறுதுணையாக உங்க பக்கத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிச்சயமாக நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் 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 தெரிவித்துக் கொண்டு, எந்த நேரத்தில் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நியாயமான கோரிக்கை, மீண்டும் சொல்றேன், நியாயமான கோரிக்கை இல்ல, கேட்டு செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. இருக்கு, அவங்களுடைய உத்தரவாதத்தில் இருக்கு, வாக்குறுதிகள் இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள்லயே அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நாங்க இத்தனை பணியிடங்களை நிரப்புவோம், 9000 பணியிடை, அதை நிரப்புங்க. அதை நிரப்புனாலே எங்க கோரிக்கை முடிஞ்சு போச்சு. ஒரே கோரிக்கையில முடிஞ்சு போச்சு. காலி பணியிடத்தை நிரப்புனாலே கேட்கக்கூடிய அத்தனை விஷயமும் அதுல வந்துட போகுது. மொத்தமும் கிராஜுவேட்டில இருந்து அத்தனை மகப்பேறு விடுப்புல இருந்து அத்தனை விஷயங்களும் அதுலயே வந்துடும். அதை செஞ்சாலே போதுமே. இதை விட வேற என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டா விவசாயத்துறைக்கு அடுத்தபடியாக அதிக நிதி எங்க ஒதுக்கப்படுகிறது? கல்வித்துறை தான். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இப்படிதான். இப்ப இல்ல, ஆண்டாண்டு காலமாக பட்ஜெட் அப்படிதான் போடுவாங்க. அப்ப அந்த பணம் நிதி எல்லாம் எங்க போகுது? கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இதெல்லாம் எவ்வளவு ஆயிட போகுது? 200 கோடி தான். எவ்வளவு ஆயிட போகுது? ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னாலே 200 கோடி வரும். இப்ப 6000 கோடி கடன் வாங்கி வெட்டி செலவு, மூலதன செலவு இல்லாம ஒரு விளம்பர செலவுக்காக வெட்டி செலவுக்காக பண்ணும்போது ஒரு 200 கோடி வாங்கி இவர்களுடைய கோரிக்கையை தீர்த்து வச்சா யாருக்கு நல்லது? அரசாங்கத்துக்கு நல்லது, இந்த கல்லூரிக்கு நல்லது, மாணவர்களுக்கு நல்லது, அடுத்த வருகின்ற தலைமுறைக்கு நல்லது என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்காத இந்த அரசை மீண்டும் உங்களின் சார்பாக நாங்களும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த கட்ட போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்களுடன் நாங்களும் கைகோர்த்து நிற்போம். எந்த தயக்கமும் வேணாம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ இன்னைக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போற கட்சி அல்ல. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டம் இதெல்லாம். நாங்கள் தேர்தலை பார்த்து அரசியல் செய்கின்ற கட்சி இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே அல்ல. நியாயமான கோரிக்கையில் முன்னிருந்து செய்வோம். அது மேல்மா சிப்காட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
யாருடைய பிரச்சனை நியாயமான கோரிக்கை இருக்கிறதோ வெளிப்படையாக முன்னின்று செய்வதற்கு நாங்கள் தயார். உங்களுடன் தோள் கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, உங்கள் போராட்டம் மிக விரைவில் வெற்றியடையும். நியாயமான கோரிக்கை நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.